இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்திலே வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் மாண்புமிகு வினோத் ரவி அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். அந்த பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் என்பது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அறிவிப்புகள் இல்லாத நிலை என்பது உள்ளது. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக பயிர்க்கடன்கள், அதாவது நிலுவையில் உள்ள பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தற்போது பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்வது ஏற்க முடியாதது. இது விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயலாகும். விவசாயிகள் இடியோடும் மின்னலோடும் பருவம் தவறிய மழையோடும் போராடிதான் உணவு உற்பத்தி செய்கிறார்கள். இப்படி உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்க கடனை தள்ளுபடி செய்வது என்பது சலுகை அல்ல, அது அரசுடைய கடமை என்று உணர்ந்து உடனடியாக இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுடைய பயிர்கடன்கள் அனைத்தையும் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதே போல தேர்தல் வாக்குறுதியில் நெல் குவிண்டாலுக்கு 3500, கரும்புக்கு டன்னுக்கு 4500 வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அதுவும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படாது என்பது மிக மிக பெரிய ஏமாற்றத்தை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதே போல தென்னை விவசாயிகள், பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பேராவூரில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் பெரிய அளவில் தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்து பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். கொப்பரை தேங்காயை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம். அந்த தேங்காய் கொள்முதல் பற்றிய எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. இந்த பட்ஜெட் என்பது விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. உடனடியாக விவசாயிகளுடைய நலன் சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய பட்ஜெட்டாக இது இருக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசையும் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ச்சியாக தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைவரும் போராடுகிறார்கள். இது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தன்னெழுச்சியாக பொதுமக்களே போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த கடன் தள்ளுபடி என்பது காலத்தின் கட்டாய தேவை. டெல்டா மாவட்டங்களில் கோடை, அதாவது கோடையில பயிர் கருகுனிச்சு இப்ப குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. சம்பாவும் சாகுபடி என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் தள்ளுபடி என்பது காலத்தின் கட்டாய தேவை என்பதை இந்த அரசு உணர வேண்டும். அப்படி இந்த அரசு இந்த கடன் தள்ளுபடி செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட சென்னையிலே நாங்கள் காத்திருக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தியிருந்தோம். அரசு கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கோம். அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம்.